கோவையில் தள்ளுவண்டியில் பீஃப் பிரியாணி கடை நடத்தி வந்த தம்பதியை பாஜக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொழில் நடத்தி வருவதாக அந்த தம்பதி கண்ணீருடன் தெரிவித்துள்ள நிலையில் ஊர்க்கட்டுப்பாடு என்பதால் பீஃப் கடை போடக்கூடாது என தான் கூறியதாக பாஜக நிர்வாகி விளக்கம் அளித்துள்ளார். உண்மையில் அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பீஃப் பிரியாணி கடை போட்டிருக்கும் தம்பதியை பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மிரட்டும் காட்சிகள்தான் இவை. நீ பீஃப் பிரியாணி போட முதல் நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீ எவனை கோவை கணபதி அருகே உள்ள உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவி ஆபிதா தம்பதியினர் அதே பகுதியில் ஒரு தள்ளுவண்டியில் கடந்த சில நாட்களாக பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி கடை நடத்தி வருகின்றனர். இவர்களின் கடைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் பாஜக ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி சென்றுள்ளார். அப்போது பீஃப் பிரியாணி ஆகாது என்றும் எந்த கடை வேண்டுமானாலும் போட்டுக்கோ, ஆனா பீஃப் போடாதே என்று கூறி அவர்களை மிரட்டியுள்ளார். சரிங்கண்ணா, பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா, உங்களால என்னென்ன செய்ய முடியும்? எடுக்க முடியாதுண்ணா. ஆமா, நான் எடுக்க சொல்லுங்க. மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. நீங்க ஏன் சொல்றீங்க? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் நாங்க செய்ய முடியும். நீ பேசாம இரு. என்ன பேசாம இரு? வட்டு யார் வராங்களோ வரட்டு விடு. நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். என்ன சொன்ன? வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லி மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் என்ன கையை பிடிச்சி இழுத்தா சாப்பிடுங்க. நீ பேசாம இரு. அதற்கு ரவி ஆபிதா தம்பதியினர் தங்களுக்கு தெரிந்த தொழிலை தாங்கள் செய்வதாகவும், அப்படியென்றால் மீன் கடையிலிருந்து அனைத்து கடைகளையும் எடுக்க சொல்லுங்கள் என கூறியுள்ளனர். மேலும் இந்த தொழிலை பண்ணக்கூடாது என சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் பாஜக நிர்வாகியிடம் தெரிவித்துள்ளனர். அதை ஏற்காத பாஜக நிர்வாகி சுப்பிரமணி, சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் பண்ணா என்ன அர்த்தம் என்று மிரட்டியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பீஃப் பிரியாணி போட வேணும்னு சொல்ற அப்புறம் மறுபடியும் போட்டேன்னு என்னன்னா எனக்கு செஞ்ச தொழில் தானே தெரியும். தப்பலன்னு சொல்ற வேற எது வேணா போடு. பீஃப் பிரியாணி போடான்னு எங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அதுதான் நான் செய்ய முடியும். நீ பேசாம இரு. ஹாஸ்பிடல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்தேன் சரிங்களா? நீ கூப்பிட வேண்டியதான். இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? ஆஸ்பத்திரியில பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன்னு. நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் செய்ய முடியும். நாகராஜ் கூப்பிடு, நீ கூப்பிடு. நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதானே செய்ய முடியும். தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது. நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம். இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன். இதெல்லாம் என்னானாலும் பரவாயில்ல. தங்களது வாழ்வாதாரத்துக்காக கடன் வாங்கி பீஃப் கடை நடத்தி வருவதாகவும், பாஜக நிர்வாகி சுப்பிரமணி கடையை காலி செய்ய சொல்லி மிரட்டல் விடுப்பதாக கடை நடத்தி வரும் ஆபிதா கூறினார். இதனால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்த அவர், மற்றவர்கள் அருகில் மீன்கடை போட்டிருக்கும் போது தங்களை மட்டும் காலி செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். கடை போட்டிருக்கிற பிரியாணி கடை அந்த பிஜேபி சுப்பிரமணிங்கிறவரை மிரட்டிட்டு போனாருன்னா, ஃபஸ்ட்டு நாளே நாங்கள் பிரியாணி வியாபாரம் செய்யும் போதே எங்களை மிரட்டிட்டு போனாங்க. நாங்கள் அது பெரிய விஷயமா எடுக்கலைங்க. போன இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வியாபாரம் பண்ணுற நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் போது நீ யாரு கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப மிரட்டிட்டு போனாங்கன்னா, கடையில் உடைக்கிட்டோமா அனாவசியமான வார்த்தையை பேசி ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. நான் இதை போட வேணும்னு சொன்னல. அப்போ நான் சொன்னேன், இங்கே மீன் கடை ஒரு கடைக்கு 3 கடை மீன் கடை இருக்குது.
அவங்க மிரட்டிட்டு போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3000 ரூபா பக்கம் லாஸ் ஆயிடுச்சுண்ணா. ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்கண்ணா அவங்க வந்து எங்களுக்கு. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் கவுன்சிலர் உள்ளிட்டோரிடம் அனுமதி வாங்கி கடை போட்டதாகவும், ஆனால் கடை போடக்கூடாது என பாஜக நிர்வாகி ஆட்களை அழைத்து வந்து மிரட்டல் விடுப்பதாகவும் ஆபிதாவின் கணவர் ரவி தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தங்களிடம் விசாரணை நடத்தியதாகவும், அவர்களிடம் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கினால் போதும் என தெரிவித்ததாகவும் கூறினார். கடை ஆரம்பித்து ஒரு 10-12 நாள் ஆச்சு. இந்த மாதிரி முதல் நாள் வந்து சுப்பிரமணியங்கிற பிஜேபி ஒரு இதில் வந்து எங்கள் மிரட்டிட்டு போனார். மிரட்டிட்டு போய் வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் மறுபடியும் அடுத்த நாள் வந்து கவுன்சிலர்கிட்ட பர்மிஷன் நாங்கள் கேட்டோம். 2 கவுன்சிலர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மறுபடியும் போட்டோம். முந்தா நேற்று வந்து மறுபடியும் அது மாதிரி பீப்பெல்லாம் போடக்கூடாது, உன்னை யார் கேட்டு போக சொன்னால் உன்னை எவனை வேணால் கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன், நீ போலீஸில் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னியாம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து கடையை இங்கே இருக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொன்னோம், சார் மீன் சில்லி இது மீன் கவுச்சி தான், பீஃபும் கவுச்சி தான், சிக்கனும் கவுச்சி தான், எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கவுன்சிலர் என்னார், சரி எல்லா கடை நாளைக்கு இருக்காது, நீங்கள் நான் காலி பண்ணிக்கோன்னாங்க. சரிங்க சார், அதை காலி பண்ணிட்டோம். இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்த பாஜக நிர்வாகி சுப்பிரமணி, ஊர் கட்டுப்பாடு என்பதால் பீஃப் கடை போடக்கூடாது என அவர்களிடம் கூறியதாகவும், அந்த தம்பதிகளை மட்டும் கடையை அகற்ற சொல்லவில்லை, அனைத்து இறைச்சி கடைகளையும் தான் எடுக்க சொல்லி இருப்பதாகவும் தெரிவித்தார். இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு கடை போட்டிருக்கிறாங்க, பீஃப் கடை. அதை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்கிற தகவல் கொடுத்தேன். நான் ஒருத்தர் சொன்ன முதல்ல சொல்கிறப்போ கடை போட வேண்டாம்னு சொன்னால், ஒரு பொருள் செஞ்சு வச்சுட்டீங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாது, அன்றைக்கி வியாபாரம் பண்ணிவிட்டு போட்டுருங்க, இனிமேல் போட வேண்டாம்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் 10 நாளைக்கு முன்னாடி நேற்று போட்டிருக்கிறாங்க. நேற்று போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நான் போட வேண்டாம்னு சொன்னால், எதுக்காக போட்டீங்க அப்படின்னா, நான் கவுன்சிலரோட சொல்லிட்டு தான் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டுங்க. சரி அவரை வர சொல்லுங்க அப்படின்னா, அவரும் வந்தார். நீ ஏமா கடை போட வேண்டாம், இது ஊர் பிரச்சனை ஏறுனாங்க. ஊர் தலைவரையும் வர சொல்லுனாங்க. ஊர் தலைவரும் வந்துட்டார். வந்துட்டு நீங்கள் கடை போட வேண்டாம், நீங்கள் டிஃபன் கடை தான் போகிறேன்னு சொன்னீங்க, இந்த கடை போடுறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால் போட வேண்டாம், இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எடுத்து வியாபாரம் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து போட வேண்டாம். இல்லை அவங்கெல்லாம் போடுறாங்கன்னா, இங்கே முதலேருந்து அந்த பிரச்சனையை ஓடுது. டோட்டலாக வந்து ஊர் கட்டுப்பாடு, யாரும் நான்வெஜ் கடை கோயில் சுற்றி போட வேண்டான்ட்டோம். இட்லி, தோசை போன்ற சைவ உணவுகளை வேண்டுமானால் விற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியதாகவும், வேறு எந்த ஒரு தவறான சொல்லையும் தான் கூறவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இட்லி, தோசை, புரோட்டா போட்டுக்கோ, வெஜ் ஐட்டங்கள் எது போட்டாலும் யாருக்கு எந்த பதிப்பும் இல்லை, வர்றவன் டீசெண்டாக வருவோம், சாப்பிடுவோம். நான்வெஜ் போடுறப்போ ஒவ்வொருத்தரும் குடிக்கிற போது ரோட்டில் வந்து நின்றுக்கிறான். இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நேராக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் கிட்ட எத்தனை வண்டி ரோட்டில் நிற்கணும். ஒவ்வொரு தடவை நம்ம போய் சத்தம் போட வேண்டியது. ஒவ்வொரு தடவை நாங்கள் காவல்துறை கூப்பிட்டு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு 10 நிமிஷம் சத்தம் போட்டு போவாங்க, மறுபடியும் அதை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அன்றாட வாழ்வுக்காக உழைக்கும் மக்களை மிரட்டுவது என்பது கண்டனத்திற்குரியது என நெட்டிசன்கள் பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அந்த பாஜக நிர்வாகிக்கு கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்.